வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். நாம் ஒற்றுமையாக இருந்து வரலாற்று பாடமாக மிளிர வேண்டும். மகாகவி கண்ணதாசனின் நூற்றாண்டு விழா லுமூட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறும். ஜத்தோஸ்ரீ சரவணன். லுமூட் மாயக்கா தொகுதியின் அறம்சேர் அழுதுடன் ஒளிப்பேறு விழா வான தீபாவளி நல்லெண்ண விருந்து சிறப்பாக ஏற்பாடு செய்த தொகுதி தலைவர் பரந்தாமன் மற்றும் அவர் தம் நிர்வாகத்திற்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டார். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியுடைய அறிவிப்பாளர் நம்முடைய சந்தர் அவர்கள் நிறைய நான் கருதிப்பேன்னு சொல்லிட்டு அவர் கூட கருதிட்டார். ஆனா எனக்கு இந்த கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான, ஏன்னா நம்முடைய இனத்தை ஒன்று சேர ஒரே இடத்தில் பார்ப்பதை போன்ற மகிழ்ச்சி வேறு கிடையாது. ஆனா இப்பொழுது எனக்கு எதிர்பார்ப்பில்லை, இவ்வளவு தமிழர்கள் இங்கே வந்து சேருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதனால அறிவிப்பாளர்கள் நிறைய சொல்லிக்கிறாரு. அதனால நம்முடைய இந்திய சமுதாயம் நிறைய இருக்கிற கருத்தில் கொண்டு அடுத்த ஆண்டு நம்முடைய கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு காலமேடும் மாலையிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாத கப்பலவன் பாட்டு இது தலைமுறைக்கு எழுதி வச்சிச்சு அப்படின்ட்டு கம்பன் என்னும் மாநதியில் கால்நடியாய் ஆவதென எண்ணுகிறேன் பாட்டு எழுதும் நானே அந்த நாயகன் தான் என்ன நினைப்பாளோ அப்படின்ட்டு சீதை நடையிலும் ஸ்ரீராமன் பௌலனும் போதை விழுந்ததென சொல்லி என்னை போட்டால் மதுபலத்தில் அறியப்பட்ட கண்ணதாசனை நூற்றாண்டு. இந்த கண்ணதாசன் என்பவர் நம்முடைய சமுதாயத்திலே நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒரு மாபெரும். இந்நிகழ்வின் சிறப்பு மற்றும் முதன்மை பிரமுகராக மாயிகாவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜத்தோஸ்ரீ சரவணன் கலந்து சிறப்பித்தார். இங்கு வருகையளித்த மக்களின் கூட்டத்தை காணும் பொழுது மிக மகிழ்ச்சியாக உள்ளது. இவை எதனை குறிக்கிறது என்றால், நம் இந்திய சமூகம் இதுபோல் ஒற்றுமையாக இருந்தால் எந்த கும்பலும் நம்மை அசைக்க முடியாது. இந்த ஒற்றுமை வழிமுறை நாடு முழுவதும் இந்தியர்களிடையே தொடர வேண்டும். இத்தகைய ஒற்றுமை பண்பால் வரலாற்று பாடமாக நாம் மிளிர முடியும் என ஜத்தோஸ்ரீ சரவணன் உறுதியோடு கூறினார். நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தருணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான வரலாற்று பாடம். நமக்கு யார் நாட்டை ஆண்டாலும், யார் அமைச்சர்களாக வந்தாலும் நம்முடைய இனம் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் நிச்சயமாக நமக்கு யார் வந்தாலும் பலனளிக்கும். எனக்கு இந்த மண்டபத்தை பார்க்கும் பொழுது நாடு முழுவதும் இருக்கின்ற இந்தியர்கள் இதுபோல் எல்லா இடங்களிலும் ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய தலையெழுத்தை எப்படி நேற்று சபாவில் இருக்கின்ற மக்கள் அவர்களுடைய தலையெழுத்தை முடிவு செய்கின்ற ஒரு நிலைக்கு உயர்ந்திருக்கின்றார்களோ, எப்படி அவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும், எப்படி அவர்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்தினை ஏற்படுத்ததோ அதுபோல நமக்கும் ஏற்படக்கூடிய காலம் வெகு தூரத்தில். நடந்து முடிந்த சபா மாநில தேர்தல் நமக்கு ஒரு படிப்படியாக அமைந்தது. குறிப்பாக மாநிலத்தில் அந்நிய கட்சிகளும் இடமில்லை. இது எங்கள் மாநிலம், இதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் வெளியேறுங்கள் என்று அங்குள்ள மக்களின் தேர்தல் முடிவுகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. நமது சமூகத்தின் நிலைப்பாட்டை நாம் தான் நிர்ணயம் செய்ய வேண்டும். நாம் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும், அமைச்சராக அல்லது துணை அமைச்சராக இருந்தாலும், நம் இந்திய சமூகத்தின் மேம்பாடு மற்றும் ஒற்றுமைக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் வழங்க வேண்டும் என்ற புரிதலோடு செயல்பட்டால் நம் சமூகத்திற்கு வெற்றி என அவர் கருத்துரைத்தார். இங்குள்ள நிலைப்பாடு மற்றும் மக்களின் வரவேற்பை காணும் பொழுது அடுத்த ஆண்டில் மகாகவி கண்ணதாசனின் நூற்றாண்டு விழா லுமூட் மன்சோங்கில் நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக ஜத்தோஸ்ரீ சரவணன் மகிழ்ச்சியோடு கூறினார். இந்நிகழ்வின் நிறைவு விழாவில் லுமூட் தொகுதியின் முன்னாள் மாயக்க கிளை தலைவர்கள் சிறப்பு செய்யப்பட்டனர். அதோடு மறைந்த கிளை தலைவருக்கு 10,000 நிதியுதவி வழங்கப்பட்டது. எந்த தரம மாவட்டத்திற்கும் நிதியுதவி வழங்கிய உதவினார் ஜத்தோஸ்ரீ சரவணன். இறுதிகள் அரசியல்வாதியான இலக்கியவாதி, இலக்கியவாதியான அரசியல்வாதி என ஜத்தோஸ்ரீ சரவணனின் தனித்திறமையை பாராட்டினார் தொகுதி தலைவர் பரந்தாமன். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.